ஹலோ மக்களே, பார்வதி அண்ட் கமருதீன் ரெட் கார்டு வாங்கி வெளியில் போனதுக்கப்புறம் ஆன்லைனில் பயங்கரமான சர்ச்சைகள் இருக்குதுங்க. அதாவது சாண்ட்ரா நடித்தாங்க, இவங்க நடித்ததுனால தான் ரெட் கார்டு கொடுத்தாங்க, அந்த மாதிரின்னு நிறையா பேசிக்கிறாங்க. சாண்ட்ராக்கு பேனிக் அட்டாக் வந்தனாலேயோ இல்லை அவங்க அந்த பேனிக் அட்டாக்ல கத்துறதுனாலையோ இவங்க ரெண்டு பேத்துக்கும் ரெட் கார்டு கொடுக்கல. இவங்க ரெண்டு பேத்துக்கும் எதுக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்கன்னா, இவங்க அநாகரிகமாக பேசினாங்க, எஸ்பெஷலி கமருதீன். அதுக்கப்புறம் ஒரு கண்டஸ்டண்ட்டை கேவலமாக மிதித்து வெளியில் தள்ளியிருக்காங்க. மனசாட்சியே இல்லாமல் அந்த டோரை அவங்க வெளியில் இறங்கினதுக்கு அப்புறம் கூட அவங்க ஷீஸ் எக்ஸிட் ஃப்ரம் கேம். ஆனாலுமே அந்த டோரை இழுத்து இழுத்து அவங்க பாடியில் படுற மாதிரி தட்டியிருக்காங்க. இது ஒரு இன்ஹியூமன் ஆக்டிவிட்டி. இதுக்காக தான் இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. சாண்ட்ரா பண்ணது ஆக்டிங்கா இல்லையாங்கிறது ரெண்டாவது பட்சம். ஒருவேளை சாண்ட்ராக்கு பேனிக் அட்டாக் வரல, அவங்க ஒரு மாதிரி விழுந்து எந்திரிச்சிருந்தாலும் இவங்களுக்கு ரெட் கார்டு கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இவங்க ஆக்டிவிட்டீஸ் அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் சபரி ஏன் பாருவை தள்ளி விட்டப்போ ரெட் கார்டு கொடுக்கல, இல்லை விக்கஸ் ஏன் ஆதிரையை மேலேருந்து தள்ளி விட்டதுக்கு அப்புறம் ரெட் கார்டு கொடுக்கல, இந்த மாதிரியான கேள்விகள் எல்லார் மனசுலையுமே இருக்கு. இந்த ரெண்டு கேசஸ்லையுமேங்க அந்த இன்சிடெண்ட் நடந்து முடிஞ்ச உடனே அந்த விக்டிம், அதாவது பாருவை எல்லாருமே கூட்டிட்டு போய் டாக்டர் கிட்ட கொண்டு போவாங்க, அதாவது ஸ்டோர் ரூம் கிட்ட கொண்டு போவாங்க. எல்லாருமே அவங்கள பயங்கரமாக பார்த்துக்குவாங்க. ஆனால் சாண்ட்ரா கேஸில் அது நடக்கல. யார் அதை பண்ணாங்களோ அவங்க கூலாக கார்க்குள்ளே தான் உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. அகெயின் சபரி அண்ட் விக்ரம் இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ரெண்டு பேருமே ரொம்பவே ஃபீல் பண்ணி பாருக்கிட்டே ஆயிருந்தாலும் அப்புறம் ஆதிரை கிட்டே இருந்தாலும் மன்னிப்பு கேட்டிருப்பாங்க, ரொம்ப ஜெனுவினாக கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி சபரியை வீக்கெண்ட் எபிசோடில் குறும்படம் போட்டு பயங்கரமாக திட்டிருப்பாரு விஜய் சேதுபதி. அதுக்கப்புறம் அவர் ஆளே மாறிட்டாங்க. அதுதான் சபரி கிடைச்ச ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். ஆனால் பாரு அண்ட் கமருதீனுக்கு இது இல்லைங்க. பல தடவை அவங்களுக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க. கெட்ட வார்த்தையில் பேசாதீங்க, வேர்பல் அப்யூஸ் பண்ணாதீங்க, ஃபிசிக்கல் வயலன்ஸ் பண்ணாதீங்கன்னு பல தடவை சொல்லியிருக்காங்க. இவங்க கேமுக்காக சாண்ட்ராவை தள்ளி விடல. இது ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ். கேமுக்காக தள்ளி விடணும்னா யார் டாப்பில் இருக்காங்களோ அவங்கள தான் தள்ளி விட்டுருக்கணும். அதாவது சபரி, அரோரா இவங்களெல்லாம் தள்ளி விட்டுருக்கணும். இவங்க எதுக்கு சாண்ட்ராவை தள்ளி விட்டாங்க? அது பாரு திவ்யா கிட்ட பேசும்போதே சொல்லியிருப்பாங்க, நான் கேமுக்காக தள்ளி விடல, ஹவு டேர் ஷி ஸ்பீக்ஸ் அபவுட் மீ லைக் தேட் அப்படின்னு. இன்னொரு விஷயங்க, இவங்க காமருதின்னு சொல்லியிருப்பாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருப்பாங்க விஜய் சேதுபதி சார் கிட்ட. அப்போ விஜய் சேதுபதி சார் கேட்டிருப்பாங்க, நீங்கள் அதுதானே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு. அது ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட். ஒரு ஹோஸ்ட் கண்டஸ்டன்ட் கிட்ட இப்படி சொல்றாங்கன்னா பயங்கரமான விஷயங்கள் உள்ள நடந்திருக்கணும். எல்லாமே அவங்க லைவ்லயோ இல்லை டெலிகாஸ்ட்லயோ காட்ட முடியாது. ஸோ அதுக்கும் மேலே ஏதோ நடந்திருக்கு. அது ரொம்ப ஸ்ட்ராங்கா விஜய் சேதுபதி சார் சொன்னாரு. இவ்வளவும் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஏன் ரெட் கார்டு கொடுத்து அனுப்பக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. ஆஃப்கோர்ஸ் பார்வதி ஒரு சிங்கர் பெண் தாங்க, ஒரு போல்டான லேடி தான். பட் அவங்க கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும்.